வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோக நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 3ஆம் தேதி 2வது மாதம் 2026ஆம் ஆண்டு தை மாதம் 20ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீன வரவுள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். சுபவரிய பிராப்தம், பிள்ளைகளுக்காக அனுகூலம், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றம், அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் சுபகாரியத்திற்கு செல்வதனால் சந்தோஷம். சிலருக்கு திடீரென்று தெய்வ வழிபாடுகள் ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதத்திலும் ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலமும் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது அனுகூலமான சூழ்நிலையை பெற்றுத்தரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் சுபகாரியங்கள் அனுகூலங்கள் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடைவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது வசந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை தொழில் ரீதியாக பெரிய அளவுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதமான அமைப்பை பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். வாகனங்களில் கவனமாக இருப்பதும் எதிரிகள் விஷயத்தில் கவனத்துடன் இருப்பதும் எந்த விதமான உள்ளணத்துடன் யாரிடத்திலும் கோபம் உள்ளுக்குள் ஒன்று வைத்து புறமாக வேறு மாதிரி நடந்தீர்கள் என்றால் சிக்கலாகிவிடும். எனவே இயல்பாக நீங்கள் இருப்பதற்கு முயற்சி செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும். பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலங்கள் காணப்படும். மனதிற்கு பிடித்த விநாயகர் வழிபாடு சங்கடத்தை குறைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். விரயங்கள் சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படுவது சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது வசந்தத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். லாபமும் அசையாமசையா பொருள் சேர்க்கையும் பழைய கடன்கள் பைசல் செய்வதும் வாகனத்தில் மாற்றங்கள் ஏற்படுவதும் புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவதும் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை கூட்டக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில்
செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வியாபாரத்தில் இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். அண்டை அயலாரட்டு விஷயம் பயணங்கள் சமயத்தில் பொறுமையாக கையாள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் அற்புதமான ஏற்றங்களும் சந்தோஷங்களும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யோகமும் அனுகூலமும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் தேவையற்றவர்களுடைய தலையீடை தவிர்த்து கொள்வது செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். பெரிய அளவுக்கு அனுகூலமான வெளிவட்டாரத்தில் காணப்படக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதும் தொழிலில் ஏற்றத்தை பெறுவதும் அசையாமசை பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்துவதும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் பெறுவதும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வதும் எல்லா விதத்திலும் ஆனந்தம் பேரானந்தம் சந்தோஷம் பணவரவு முதலீடுகள் இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் என்ற நல்ல செய்தியை உங்களை சுற்றி கேட்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.